சிவராத்திரி நன்னாளில் கண்விழித்து சிவபெருமானை வழிபட்டால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் விலகும், கர்மவினைகள் யாவும் நீங்கும் என விவரிக்கிறது சிவபுராணம். மகா சிவராத்திரி அன்று விரதம் இருப்பவர்கள் சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒருவேளை மட்டுமே உணவு உட்கொள்ள வேண்டும். இயலாதவர்கள் இரவு பொழுதில் எளிமையான உணவை எடுத்துக் கொள்ளலாம். மகா சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து வீட்டில் உள்ள சிவபெருமானின் படத்திற்கு ஆராதனை செய்து வழிபட வேண்டும். தொடர்ந்து அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று தரிசனம் மேற்கொள்ள வேண்டும். மாலையில் மீண்டும் குளித்துவிட்டு சிவபூஜையை இல்லத்தில் செய்ய வேண்டும். அன்று இரவு அருகில் உள்ள சிவன் கோயில்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு வழிபடுவது மகத்துவம் மிக்கது. இந்த பூஜையின் போது சிவாய நம என்றோ நமசிவாய என்றோ மந்திரத்தை மனதில் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பூஜையின் போது சிவனுக்கு உகந்த வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்வது நற்பலனை தரும். அன்றைய தினம் இரவில் உறங்காமல் 4 வேளையும் நடைபெறும் பூஜைகளை தரிசித்து மறுநாள் விடியற்காலையில் நீராடி சர்க்கரை பொங்கல், பால் பாயசம், தயிர் சாதம் என ஏதேனும் ஒன்றை நைவேத்தியம் செய்து சிவனை வழிபட வேண்டும். பிறகு நம்மால் முடிந்த தானங்களை ஏழைகளுக்கு வழங்கி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும்.